நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனம் முதல் பகுதி. ரெவலேஷன் சாப்டர் 2 verse 21 first part. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இந்த வார்த்தைகள் தியத்திரா சபைக்கு சொல்லப்பட்டதாக இருக்கு. இன்றைக்கு தேவன் எல்லா சபைகளுக்கும் இந்த வார்த்தையவே தெரிவிக்கிறாரு. நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட ஒரு சபையாக காணப்படுகிறோம். அப்படியாக சபையாக நமக்கு மனம் திரும்புவதற்கு தேவன் தவணை கொடுத்திருக்கிறாரு. தவணைனா என்ன? நேரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த நேரத்தை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட 7 சபையில தேவன் 4 சபைய மனம் திரும்ப சொல்றாரு. இந்த மனம் திரும்புதல் சபைக்கு மிகவும் அவசியமாக இருக்கு. சபையானது மனவாட்டியாக காணப்படுது. அப்படி அந்த மனவாட்டி சபையே இங்க அவள்னு பெண்ணாக உருவகப்படுத்தி அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன்னு ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைய மனம் திரும்பும்படியாக அழைத்து கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கு. நம்ம ஏற்கனவே எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்த்தோம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அந்த கொஞ்ச காலம்ங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தவணை. இந்த தவணையில நாம மனம் திரும்பாம இன்னும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதவர்களாக இருக்கணும். எபிரேயர் 3வது அதிகாரம் 8வது வசனம் கூட பூர்வ நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்துல கோபம் ஓட்டின போதும் சோதனை நாள்ல நடந்தது போலவும் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாத இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக ஆவியானவர் மறுபடியுமா நம்ம மனம் திரும்ப அழைக்கும் போது நாம நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளணும். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்படியாக தேவன் காண்பிக்கிற நீடிய பொறுமையும் தயவையும் அசட்டை பண்ணுபவர்களாக நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாம மனம் திரும்பி அவரிடத்துல ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும். இதையே பவுலடியார் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும். அப்போ எல்லாருக்குமே மனம் திரும்ப கட்டளை கொடுக்கிறார்னா அவருடைய சபை முதலாவதாக ஆயத்தப்படணும் இல்லையா? அந்த சபைக்கான வார்த்தைகளையே இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த எழுப்புதல் காலத்துல சபையானது எழுப்பி கட்டப்பட்டாதான் அநேக ஜனங்களை சபைக்குள்ளார சேர்க்கிறதுக்கு சபை முன்மாதிரியாக நிற்க முடியும். அந்தபடி சபையானது முதலாவதாக மனம் திரும்பி தன்னை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். சபையானது எல்லோருக்கும் விடுவிக்கிற அழைப்ப வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல கூட பார்க்கிறோம் இல்லையா? ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆவியானவரும் மனவாட்டி சபையும் சேர்ந்து அநேகருக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள அநேகர் வந்து சேரணும் இல்லையா? அதற்கு சபை ஆயத்தத்தோடு காணப்படணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டபடி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறது எல்லாரும் மனம் திரும்பணும்னு. அப்படி எல்லாரையும் மனம் திரும்புதற்குள்ளாரையும் அழைக்கிறதுக்கு சபையானது மனம் திரும்பி அவருக்குள்ளார கட்டப்பட்டிருக்கணும். சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாறி இருக்கணும். அப்படியான சபையாக நாம காணப்படுகிறோமா? அதையே நாம இன்றைக்கு நிதானித்து அறியணும். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா இந்த அழைப்பு உங்களுக்கும் விடுவிக்கப்படுது. தேவனிடத்துல மனம் திரும்பி கட்டப்பட்ட சபையா இருக்கீங்களா? இதை நிதானிச்சு அறியணும். அப்படியாக மனம் திரும்பி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட சபையாக காணப்பட்டாலே நாம இந்த கடைசி நாட்கள்ல அநேகரை தேவனுக்காக ஆதாயப்படுத்த முடியும். அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படவும் முடியும். அப்படியாக நாம மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு ஆவியானவருடைய துணையும் அவருடைய வசனத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அப்படியாக இந்த வார்த்தைகளை அனுதினமும் அனுப்பி கொண்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் நாம பெற்றுக்கொண்டு அசட்டை பண்ணாதவர்களாக கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்காம அவரிடத்துல ஜாக்கிரதையாய் மனம் திரும்பவர்களாக காணப்படணும். அப்படியாக மனம் திரும்பி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வதே அவருடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு அவருடைய மனவாட்டி சபையாகிய நாம முதலாவதாக ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப அவரை நோக்கி பார்ப்போமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மனவாட்டி சபைக்கு மனம் திரும்ப தவணை கொடுத்திருக்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்பவர்களாக ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாறி அநேகரை உமக்கு நேராய் ஆதாயப்படுத்தணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியான நவமான இருதயத்தை எங்களுக்கு தந்துடலுங்க தகப்பனே. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கோபமூட்டுறது போல நாங்க எங்க இருதயத்தை கண்ணப்படுத்தாம முழுவதுமாய் எங்களை உம்மிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.